ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி தனது குடும்பத்துடன் விடுமுறையை கழிக்க லண்டன் சென்றுள்ளார். ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று மாலை விஜயவாடாவில் உள்ள கன்னவரம் விமான நிலையத்தில் சிறப்பு விமானம் விஸ்ஜெட் மூலம் லண்டன் சென்றார். முதலமைச்சருடன் அவரது மனைவி YS பாரதி மற்றும் மகள்கள் ஹர்ஷா மற்றும் வர்ஷா உள்ளனர். லண்டனை தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பத்துடன் பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்திற்கு செல்கின்றார். நாடு முழுவதும் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே ஜெகன்மோகன் ரெட்டி ஜூன் 1ஆம் தேதி அன்று நாடு திரும்புகிறார். கோவை தெற்கு MLAவும் பாஜகவை சேர்ந்தவருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்து மதம், ஹிந்தி மொழி, ஹிந்தி பேசும் மக்களுக்கு எதிரான கட்சி திமுக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதையொட்டி ஊடகங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடி வருகிறார். அப்போது கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் சாதனைகள் தேர்தலில் வெற்றி பெற இண்டி கூட்டணி செய்யும் சதி திட்டங்களை அம்பலப்படுத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட இண்டி கட்சி தலைவர்களின் பொய் பிரச்சாரத்தை, கட்டுக்கதைகளை இந்திய மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். இந்த மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணி படுதோல்வி அடைவது உறுதி. 400க்கும் அதிகமான இடங்களில் வென்று மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி பதவி ஏற்பது உறுதி என்று கூறியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு 167 பயணிகளுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கிளம்பியது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதை அறிந்த விமானி அவசரமாக திருச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கினார். விமானத்தில் பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். விமானத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். டெல்லி மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ மூலம் அவர் கூறும்போது, இன்று மதியம் 12 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்திற்கு நாங்கள் வருகிறோம். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை கைது செய்து கொள்ளுங்கள் என்று அறிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி ஜெயில் விளையாட்டு விளையாடுகிறார். நானும் ஆம் ஆத்மி MLAக்கள், MPக்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இன்று மதியம் 12 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறோம். எங்கள் அனைவரையும் நீங்கள் சிறையில் தள்ளலாம். நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ எல்லாரையும் சிறைக்கு அனுப்பிய பிறகும் ஆம் ஆத்மி கட்சியை உங்களால் அழிக்க முடியாது. ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களான ராகுல் சதா, சௌரப் பரத்வாஜ், அதிஷி ஆகியோர் சிறையில் அடுத்ததாக அடைக்கப்படுவார்கள் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துள்ளார். விஜய் அரசியல் வருகை குறித்தும் அவருடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்வி பல அரசியல் தலைவர்களிடம் கேட்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்வியை கேட்டனர். அந்த கேள்விக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்த கேள்விக்கு என்னுடைய தம்பி சொல்வதைப் போல நான் சொல்ல வேண்டும் என்றால் ஐ எம் வெயிட்டிங். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடக்கும் மாநாட்டிற்கு எனக்கு அழைப்பு வந்தால் கண்டிப்பாக நான் அங்கு செல்வேன் என சீமான் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள், நீங்களும் விஜயும் ரகசியமாக சந்தித்ததாக செய்திகள் வெளியாகிறது, இது உண்மையா என்று கேட்டனர். அந்த கேள்விக்கு சிரித்துக்கொண்டே பதில் கூறிய சீமான், ரகசியமா சந்திக்க நாங்கள் இருவரும் என கள்ள காதலர்களா? நான் அண்ணன், அவர் என்னுடைய தம்பி. அண்ணன் தம்பி சாதாரணமாக சந்திப்பதை போல நாங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்வோம், அவ்வளவுதான் எனவும் பதிலளித்தார். டெல்லியில் வடக்கு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது, உங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் அனைத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்கள் என் குழந்தைகள். இந்த தேர்தல் இந்தியாவை உலகின் முதல் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக மாற்றும். இந்த தேர்தலும் நாட்டின் பொருளாதாரத்தை தனது கொள்கைகளால் திவாலாக்க நினைக்கும் சக்தியிடமிருந்து பாதுகாக்கும். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் செல்வத்தை பறிக்க நினைப்பவரிடமிருந்து பாதுகாக்கவும் டெல்லியை பிரகாசமாக ஒளிரச் செய்ய பாஜகவை 7 தொகுதிகளிலும் வெற்றியடைய செய்யுங்கள் என பேசினார். தொடர்ந்து CAAயின் கீழ் இந்திய குடியுரிமை பெற்ற பாகிஸ்தான் அகதிகளை சந்தித்து உரையாடினார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது, உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுத் தொழுவங்கள் கட்டப்படுகின்றன. 4 கட்ட லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. இந்த 4 கட்ட தேர்தலின் முடிவுகளை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? பிரதமர் மோடி ஏற்கனவே 270 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். அமேதி, ரேபரேலி தொகுதிகள் காங்கிரஸ் குடும்ப சொத்துக்கள் அல்ல. இந்தியா கூட்டணி குடும்ப அரசியலின் சங்கமம். அமேதி, ரேபரேலி தொகுதிகளை பாஜக கைப்பற்றும். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க அகிலேஷ் யாதவ், ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் ஏன் பங்கேற்கவில்லை? ஓட்டு வங்கி பாதிக்கும் என்ற பயமா என ராகுலிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன் என அவர் பேசினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.